அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டே பேருக்கு தான் போட்டி. இப்படி ரெண்டே பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னொன்னு மீடியா. ஒன்னு டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ், ஒன்னு மீடியா. ரெண்டு பேருக்கு என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா, யாரு விஜய பயங்கரமா புகழ்ந்து பேசுறா, அதுவும் யாரும் பண்ணாததே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டா போட்டி நடக்குதுங்க. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட எல்லா மீடியாவும் சொல்ல முடியாது. ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா பயங்கர உச்சக்கட்ட, அதாவது ரத்தம் கூட வர தேவையில்லைங்க. அந்த நீங்க என்ன சொல்றேன்னா, என்னப்பா இப்படி முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது நீங்க இச்சுக்க தேவையில்ல. நீங்க இது பார்த்தாலே நம்ம மண்டையில, காதுல, மூக்குல, வாயில ரத்தம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. எப்பா சத்தியமா சொல்றேங்க, இதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸே காலி பண்ணிட்டு இந்த மீடியாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் எப்படி சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியலங்க. பாருங்க, எனக்கு பதற்றமாகுது. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கோவம் வருது, ஒரு டைம் பார்த்தா சிரிப்பு வருது, ஒரு டைம் பார்த்த ஒரு டிப்ரெஷன் ஆகுது எனக்கு. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. இந்த மாதிரி ஒரு மீடியாக்களா, அதாவது இப்ப இவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ண வராங்க அப்படின்றத சத்தியமா எனக்கு புரியலங்க. சத்தியமா எனக்கு புரியவே இல்லை, உண்மையா சொல்றேன். நான் பாருங்களேன், ஓவர டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னா, நேற்று ஒண்ணு இல்லை, நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த கலாட்டான ஒரு மீடியா இருக்குங்க. அந்த மீடியால என்ன சொல்றாப்புலன்னா, சரி நான் என்ன சொல்ல போறா போல, விஜய் போறா போலன்னு பார்த்தா என்ன சொல்றா தெரியுமா, சிஎம் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, அவர் டிக்கெட் வாங்கி அவர் கையிலேயே பயணிச்சுட்டு போறாரு. ஏம்பா அந்த வீடியோ கொஞ்சம் போடப்பா. முதலமைச்சர் விஜயோட கைய யாராவது கவனிச்சிங்களா? மெட்ரோ டிக்கெட்டை தான் கையிலேயே வச்சுட்டு பயணம் பண்ண சிஎம் விஜய். இப்படிப்பட்ட இனிமேலாம் சான்ஸே இல்லைங்க. அதாவது சிஎம் கையில பாத்தீங்களா, அவர் கையிலேயே அந்த டிக்கெட்டை வச்சுட்டு போறாரு, பயணம் பண்றாரு. இந்த மாதிரி சிஎம் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டாம் பாருங்க ஒரு பாட்டு. நான் யார் இறைவா, விடைத்தால் இறைவா. அதான் உண்மையா புரியல, நான் யாருன்னு தெரியல, நம்ம யாருன்னு தெரியல, எனக்கு விடைத்தா இறைவா, இறைவா விடைத்தா, இவங்க கிட்ட காப்பாத்து. சத்தியமா என்னால முடியலங்க, உண்மையா என்னால முடியல. அதாவது எப்படி அவர் கையாலேயே வச்சுன்னு போறாங்க. கையில மத்தவன வாயில சொரின்னு போனா, இல்ல மூக்குல விட்டுன்னு போனா, இல்ல காதுல விட்டுன்னு போனா, சத்தியமா எனக்கு தெரியல. எப்பா கரெக்டா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தவனே தயவு செய்து எனக்கு இது ரிப்ளை பண்ணி. ஏன்னா நைட் எல்லாம் இதை பார்த்து நினைச்சு நான் பைத்தியம் மேடம். சத்தியமாக அவர் கையில வச்சு வராறாங்க. நான் டிக்கெட்ல வேணா வாயில வச்சு தான் போவேன், அப்படியே வாயில வச்சு நந்து போவேன் அப்படியே. இல்ல இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகுதா இல்லையா? இது ஒரு நியூஸ். இந்த நியூஸை பார்த்துட்டு தான் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, புரியுதுங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, பாருப்பா அவர் கையில வச்சுன்னு போறாரு, நம்மளாம் இப்ப இது யோசிக்க மாட்டான். நம்மளதான் கையில வச்சுன்னு போவோம் டிக்கெட்டு, எதோ கையில வச்சுன்னு போன்னு யோசிக்க மாட்டான். சீம் வச்சுன்னு போனாரு. ஐயோ பா, ஷோ கடவுளே. எனக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின்ல நீங்க பார்த்துருப்பீங்க. மெட்ரோ ட்ரெயின்ல, அதாவது மெட்ரோ ட்ரெயின் போய் ஆய்வு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்வையிடுறார். அந்த மேல இருந்து இப்படி எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குது. இது எனக்கு புரியல, அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போயிருக்கா போல ஸ்டாலின் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, அது பார்க்க மாட்டானுங்க. இங்க மேல இருந்து கீழே காட்டும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமான பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தது, அப்படியே சூப்பரா இருக்கும். இங்க எத்தனை பேர் கத்திப்பாரா பிரிட்ஜ் மேல ஏறி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க பார்த்து பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யார் காரணம்? MK ஸ்டாலின், கரெக்டா? ஆனா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அதாவது இங்க வளர்ச்சி அடைந்து பார்க்கவே இல்லை. அவர் பாரு, அந்த நடந்து வரும்போது பாருங்க அந்த பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? நான் நடந்தால் அதிரடி, அது அந்த அதே மாதிரி அது பாட்டு இப்படி பண்ணிட்டு வராப்புல பார்த்து ஒரு சீன் பாத்தீங்கன்னா இல்லையா? அவர் அந்த ரோலிங் அப்படி இந்த கேமரா வருது, ட்ரோன் கேமரால வரும்போது அப்படி கரெக்டா அப்படி ஒரு கோட்டை திருப்பி போட்டு அப்படி பாக்குறாரு பாருங்க. இதெல்லாம் இது புரியலைங்க, எதுக்கு இல்லை? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே சிஎம், அதை பாருங்க, நம்ம முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுது, அவர் பார்வையிட்டார், எல்லாம் பண்ணார். அதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. இவரு தான் ஆய்வு நடத்திட்டாரு, வேற யாருமே நடத்தல. இவரு தான் நடத்தினாரு.
இவன்கிட்ட நம்ம சொல்லி எப்படி மாள்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாவே எனக்கு தெரியல. சரி, இவர் இந்த பக்கம் ஓரம் கட்டுங்க. நம்மளுடைய புசி ஆனந்த் அவர் பக்கா ஆளுங்க. அவரு சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தே கிடையாது. அதாவது எல்லாம் கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி கர்நாடகாவில் தண்ணி விட மாட்டேன்றாங்க சார், என்ன சார் நடவடிக்கை போறீங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் சுத்தி கேட்கறாங்க. தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் சார், முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? இவர் என்ன சொல்லணும்? இது நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். சொல்லணும், எதனா ஒன்று சொல்லணுமா வேணாமா? இவர் என்ன பதில் தரும்? சூப்பர் ரிப்ளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? அதாவது இந்த ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு கார்ல போயினுங்கிறாப்புல, அவங்க கத்துனுங்கிறாப்புல, சார் சொல்லுங்க சார்ன்றான். இது என்ன? இது எனக்கு புரிய. இப்படியாப்பட்ட ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் எந்த உலகத்துல பாப்பீங்களா? நீங்க எடுத்துங்க, நீங்க உலகத்துல எடுத்துங்க, எங்க வேணா எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சரை யாரும் ஒரு பதில் கூட தெரியல. ஏன்னா என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போல. அதனால என்ன பண்றாப்புல, ஏறி போயிடுறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா, விஜய் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஆய்வு நடத்திட்டு போனா போதும், நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நீ கரண்ட் பில்லு ஏத்தனா ஏத்து, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு என்ன, எங்க அண்ணனை நான் பார்த்தா போதும், எனக்கு வேற ஒண்ணு வேணாம். அப்படிதான் இவங்க மனநிலையில ஏறிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பாக்குற நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாப்புல, அதாவது நேத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு குற்றச்சாட்டு, நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி கரண்ட் பில் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்துட்டு இருக்கு, அதே உங்க நடவடிக்கை எடுக்கல, எதுக்காக கரண்ட் பில் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒண்ணு இவர் அப்படிலாம் புகார்கள்லாம் வரலன்னு சொல்லிட்டு இவர் முன்கூட்டி என்ன பண்றாரு, இவர் பேசுறாரு, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, கரண்ட் பில் ஏறிக்குதுன்னா நீங்க சம்மர் சீசன்னால ஏசி அதிகமா போட்டிருப்பீங்க. ஏன் திமுக ஆட்சியில சம்மர் சீசனே வரலையா? இந்த மாதிரிலாம் கரண்ட் பில் ஏறவே இல்லையே, இந்த மாதிரிலாம் கரண்ட் கட்டாவே இல்லையே. யாருன்னா ஆச்சு இந்த அளவுக்கு ஒரு மோசமா கரண்ட் கட் ஆகி இந்த அளவுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு கரண்ட் பில் ஏறிச்சு யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஒரு 300 200 சொல்லிட்டு ஒரே மாசம் மட்டும் ஏறிச்சு, அது தவிர அதையும் சரி பண்ணிட்டாங்க உடனே. ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம ஒரு பதில் சொல்றதுன்னா, முதலமைச்சர் எதனா ஒரு விரக்தியில எதனா ஒன்று பேசிட்டு இருப்பாரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாப்புல. ஆனா பொதுமக்கள் என்ன பண்றாங்க, அதாவது மனசுல என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் உண்மையை புரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடு. விஜய் சார் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே பிரயோஜனமே இல்ல. திடீர்னு எப்ப கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு எப்பவுமே 5000 வரும், இந்த வாட்டி 8000 ரூபாய் கட்டிருக்கோம். 1 ஹவருக்கு ஒன்ஸ் கரெக்டா டைம் வச்சு கட் பண்ணிடுவாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அதிகமா அது நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சினா டிஎம்கே ஆட்சினா கிடையாது. இப்ப இவர் ஆட்சியில டபுள் மடங்கா இருக்கு. இந்த 2 மாதங்கள் தான் டபுள் மடங்கா இருக்குது. 200 ரூபாய்க்கு ஃப்ரீ அப்படி சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? சரியில்லை. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நைட்ல அதுவும் தூக்கத்துல நைட்ல தான் கரண்ட் ரொம்ப வோல்டேஜ் 10 மணிக்கு மேலதான் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப அதிகமா தான் இருக்குது இந்த வாட்டி. அவ்வளவு யூஸும் பண்ணல நாங்க. நைட் நேரம்லாம் சில நேரம் தூங்க முடியல, ஷீட்டு போட்ட வீட்டுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, கிளியரா சொல்றாங்க, எந்த ஆட்சியிலும் நடக்கலங்க, இங்கதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில மக்கள் சிலவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எனக்கு கரண்ட் பில்லே ஏத்தின்னு போங்க, எனக்கு சோறே வேணாங்க, நான் விஜயை பார்த்தா போதங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நான் எப்படி நம்ம மாத்த போறோன்றத சத்தியமா எனக்கு தெரியல. அது கடவுள் தான் ஏதாச்சும் மைண்டை மாத்தி எதனா ஒன்று பண்ணாதான் உண்டு, இல்ல வேற வழி கிடையாது. இப்படி இருக்கச்ச நம்மளுடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகால தண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வருகிற 3ஆம் தேதி, அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி, அது நெக்ஸ்ட் வீக் போற நம்மளுடைய முதலமைச்சர் கர்நாடகா போயிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய எதிர்கட்சி தலைவரும் சரி கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுக்குங்க அவங்க கொடுக்க மாட்டேன்றானுங்க, அவங்க கிட்ட நம்ம போய் எதுக்கு பேசணும், நம்ம கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாப்புல, இல்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இது ஏன் பேசுறேன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம உத்து கவனிச்சோன்னா எனக்கு என்ன புரியல, என்னன்னா அதை இவர் போறேன்றாரு,
எதுக்கு இவர் போனோம்னா நம்ம எதா இருந்தாலும் நம்ம என்னதான் வந்து அரசியல் ரீதியாகவும் கட்சியில வேறுபட்டாலும் நம்மளோட முதலமைச்சர் அங்க போயிட்டு அவங்க எதனா அவங்க சொல்லிட்டு அசிங்கமாயிடுச்சு நம்மளுக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அது எவனா இருந்தாலும் சரி, நம்மளுடைய முதலமைச்சரை மற்ற மாநிலத்தில் எவனாச்சும் அசிங்கப்படுத்தினா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் விட மாட்டோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம சொல்றோம். ஆனா முதலமைச்சர் என்ன பண்றது, நான் போய் தான் ஆவேன், நான் பேசிதான் ஆவேன் அப்படின்னு சொல்றாப்புல. என்னடா அது சொல்றாப்புலன்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு இந்த பக்கம் விர்ச்சுவல் வாரிசும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க பாருங்க. அடா பாவீங்களா, ஸோ இதுக்காக தான் போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் எழுவுது. அது என்ன வீடியோனா, நம்ம கில்லி படத்துல ஒரு சொல்லுவா பாத்தீங்களா ஒருத்தர், ஏய் அவனை மட்டும் கர்நாடகா பக்கம் விட்டீங்கன்னா அங்க இருக்கிற தண்ணியை வந்து இங்க கொண்டே வந்துருவாரா, ஒரே ஆளா போயிட்டு கில்லிடா அவருனார் பாருங்க. அந்த சீனை வந்து இவன் போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை வந்து விஜய் வந்து அந்த மனசுல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு பேசி தண்ணி அப்படியே கையோட வலிச்சுட்டு வந்துட போறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சத்தியமாங்க உண்மையாங்க ஃபுல் இந்த வீடு தான் போட்டுன்னு இருக்கானுங்க. ஒருவேளை வந்து விஜய் மனசுல ஏறி நம்ம போலாண்டா கில்லி இறங்குடான்னு சொல்லிட்டு இறங்கி போறா அப்படியேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. போயிட்டு ஒருவேளை எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நான் சொல்றேங்க, நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட். நான் உண்மையா ஒரு மிகப்பெரிய 100 பேருக்கு நான் சோறு வாங்கி போடுறாங்க. நான் என்னால் முடிஞ்ச ஒரு 100 பேர் சாப்பாடு போடுறேன். இந்த மாதிரி ஒரு நடத்தி முடிச்சுட்டு இந்த எல்லாரும் தண்ணியை கொண்டு வந்துட்டாருன்னா நான் சொல்றேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், 100 பேருக்கு நான் சாப்பாடு அன்னதானம் போடுறேன். முதலமைச்சர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவருக்காக என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் பண்றேன்றத இந்த ரோஸ்ட் பிரஸ் வாயிலாவே நான் அதை சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க பாருங்க, போன 2021 இருந்து 2025 வரைக்கும் கரெக்டா அந்த டைமுக்கு எப்படி தண்ணி வந்துச்சு, இப்போ மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறது உங்களுக்கு. அதாவது பக்கா வீடியோவோட அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத எப்பா தம்பி அந்த வீடியோ போட்டு காட்டு. அதே போல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இரண்டு பேர் இருக்கிறாங்க. அதாவது பச்சுந்தின்னு சொல்றதா இவங்களை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வைகோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு புது வேலை வந்திருக்கு. அதாவது மதிமுக ஒரு புது வேலை வந்திருக்கு. எப்படி வந்து ராணுவத்துல வந்து ஏதாச்சும் நம்ம குண்டோ இல்ல வந்து யாராவது சுட்டாங்களா கண்டுபிடிக்க சாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து தாவேக்காக்கோ விஜய்க்கோ வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அந்த தடுக்கும் விதமாக நம்ம சாப்பர்ஸும் மைனஸாக மதிமுக வைகோ வந்து செயல்படுவாப்பில்லையா, யாரையும் ஒரு செயல்படுவாப்பில்லையா. ஆனா இந்த மாதிரி ஒரு பச்சொந்திய உலகத்துல நீங்க பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரு உலகத்திலே ஒஸ்ட் கேஸ் இது. அந்த அளவுக்கு டிவிக்கே பத்தி தப்பா முன்னாடி பிரச்சாரத்துல எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து விஜய் வந்து ஜெயிச்சாருன்றதுக்காக இவர் வந்து இப்படி விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுன்னாமா இது கட்சிக்கு நடத்துறது. இதுக்கு வேற எதுவும் நடத்தலாமா பொழப்பு? அசிங்கமா இல்ல? இதுல வேற பெரிய போர்வால் வர என்ன மனுஷங்க நீங்களா? எனக்கு ஐயோ நல்ல வேலை, திமுக பண்ண மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து உதயசூரியன் நிக்க வச்சதுதான். இந்நேரத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க நிக்காம நீங்க வேற எதனா சின்னத்துல நின்று வச்சுங்களேன், காங்கிரஸ்க்கு முன்னாடி அங்க போய் துண்டு போட்டிருப்பீங்க. அந்த துண்டு போட்டிருக்க கை துண்டு, அந்த துண்டு எடுத்து போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தங்கமான ஆள் நீங்க. அப்படியே ஸ்டாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் செயல்படுங்க போங்க. இப்ப நான் இதே சொல்றேன், விஜய் வந்து ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் தோத்தாருன்னா இவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இவர் எப்படி மாறுவாருன்றதை பாருங்க. இவரை விடுங்க, இவர் வந்து அப்போத்திலிருந்து மாறாத கட்சியும் இல்லை, பேசாத பேச்சும் இல்லை, மாத்தி பேசுறது இவ்வளவு. அதான் வைகோ வந்து அதுல பேர் போனவர். நம்ம பாய் IUML பாய் எப்பா என்ன சொல்லிட்டாப்புல, அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரா, இளைஞர்களை கனவு காண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கனவு வந்து நினைவாயிடுச்சான். விஜய் வந்து அப்துல் கலாமா இருக்காராம். யார் சொல்றா? நம்ம IUML பாய். இந்த பாயை தான் வந்து திமுக 60 வருஷமா கை கூட வச்சுக்கின்னு கொண்டாடினுச்சு. திமுக பண்ண மிகப்பெரிய, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல கரெக்டா பண்ணாங்க. இதுல என்ன பண்ணிருக்கணும், இவங்களுக்கு உதயசூரியன்ல கொடுத்துருக்கணும். உங்களுக்கு கொடுத்துக்க கூடாது, உதயசூரியன் நிக்க வச்சிருக்கணும். இவங்களெல்லாம் எப்பாற்பட்ட ஒரு துரோகத்தின் செயல்பாடு. அதாவது பாய் ஒன்னு சொல்றேன் பாய், நீங்க பண்ற வேலைக்கு அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. நான் ஓப்பனா சொல்றேன், அவர் அல்லாஹ் வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டாரு பாய். நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களை அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி உங்களுக்கு எப்படின்னா கலைஞர் ஒரு தாழ்வாட்ட பக்கத்துல வச்சு பார்ப்போம்ல, அவருக்கு அந்த அவார்ட்லாம் கொடுக்கும்போது கை சிரிச்சின்னு வாங்கினீங்களே, ஐயோ நான் திமுகக்கு எப்பவுமே இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டுறீங்களே. திமுக தவறா சில இடத்துல பேசிக்கின்னு எப்படி பாய்? இஸ்லாத்துல உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா?
எனக்கே தெரியுது பாய் நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையா? கேவலம் ஒரு பதவிக்காக என்னென்ன பேசுங்க. அப்துல் கலாமா இவரு? எப்படி இவரு அப்துல் கலாம் ஆனாரு? கொஞ்சம் கூட ஈரம் இல்ல, மனசாட்சி இல்ல. ஒரு நல்லது பண்ணேன்னா சரி, நானே நல்ல விஷயங்களை வந்து விஜய் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நானே வந்து என்ன பண்ணிருக்கேன் சொல்லியிருக்கிறேன், இதுடா சூப்பரா பண்ணிட்டாருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா நீ தவறான விஷயம் விமர்சிச்சிருங்க. ஆனா நீங்க ஒரு பதவிக்காக இதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போன்னு சொல்லி பாய் நான் ஒன்று சொல்லவா, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களை போய் கேட்டு பாருங்க. தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல எத்தனையோ வந்து இஸ்லாமிய சார்ந்தவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க திமுக தோத்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா உங்களை கழுவி ஊத்துறாங்க. அது இன்னும் உண்மை. இவ்வளவு ஒரு மோசமான இப்படிலாம் மாறுவீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல பாய். நான் வந்து உங்களை மேல வந்து ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிலாம். அதாவது தோத்த பிறகு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நான்லாம் முதல்ல நம்மளுடைய சிஎம் மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு அதெல்லாம் இல்லை, நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பாடுறாப்பா எந்த அளவுக்கு இருப்பாரு பாய், பெருமைப்பட்டேன். உங்களுக்கு ஃபயர் விட்டேன் நான். ஆனா அப்ப புரியல பாய் நீங்க யாருன்னு, இப்ப புரியுது.